வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகுல்.com. நான் உங்களுடைய அப்பா டக்கர் முல்லை. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில இப்ப நான் ஏன் இங்க வந்து நிக்கிறேன்னா, நிறைய சம்பாதிக்கிறோம், நல்லாவே சம்பாதிக்கிறோம். பட் இந்த சம்பாதிச்ச பணத்தை சரியான முறையில பயன்படுத்துறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து என்ன நிறைய பேர் கேட்டாங்க. அதனால ஒரு இடத்த வாங்கி போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். அதுக்காக ட்ரௌசர் பாண்டிங்கிற ஒருத்தனை நான் இங்க வர சொன்னேன். இந்த இடத்துக்கு வர சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல. அவன் ஏதோ ஒரு நல்ல இடம் இருக்கு, அங்க இடம் வாங்கி போடுமாப்ல, சூப்பரா செட்டில் ஆகலாம்னா சரி பார்ப்போம், அவன் வரட்டும், எப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தனியா பொழுது நீ டேய், உன்னை பத்தி தான்டா. ஏன்டா உன்னை எப்படா வர சொன்ன? நானு எப்ப வர சொன்னேன்? நீ சிம்பிள் மேட்டருக்காக வர சொன்ன. எவ்வளவு முக்கியமான மேட்டர் தெரியுமா? ஏய், நான் இடம் வாங்கி போறதுங்க சிம்பிள் மேட்டராடா. இப்ப நம்ம இந்தியா ஒரு சேட்டலைட்டுக்கு ஒரு ராக்கெட் அமைச்சு தெரியுமா? ஆமா, மங்கள்யான். லேண்ட் அங்க ஒண்ணு போடுறோம்பா. அது புதியதுக்காக அந்த பிரச்சனையே பேச்சு முடிச்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓ, எங்கயா? அங்கயா? அந்த லோகத்துல செவ்வாய் கிரகம், புதன், வியாழன், வெள்ளி 4 லேண்ட் போடுறேன். சனி ஞாயிறுலாம் விட்டா இல்ல இப்ப போடுற மாதிரி இல்ல. அப்படி இப்ப இல்ல. சரிப்பா, அதனாலதான் லேட்டா? போ, அதனாலதான் லேட்டு. உங்களுக்கு லேண்ட் பத்தி சொல்றேன்னு. ஆம்பா, லோக்கல் லேண்டா இருக்கும். இந்த ஒபாமா லேண்ட் வாங்கிக்கிறியா? அமெரிக்காவா? அமெரிக்கா அதிபர் ஒபாமா இல்லடா, நம்ம கிராமத்து பக்கத்துல பாமான்னு ஒரு லேடி. பாமாவா? அது இன்ஷியல் ஓ. நாங்க எப்பவுமே ஒபாமா ஒபாமான்னு. ஓஹோ, அது லேண்ட் வாங்குறியா? வாங்கிக்கலாமா? நல்லா இருக்குமா? எப்ப நம்பி பணம் பண்ண போறேன், நல்லா இருக்குமா? நம்பிக்கையில்லாம பேச தயவு செஞ்சு. இல்ல கோச்சுக்காதப்பா, உன்னை நான் எதுக்காக வச்சோன்னா நீ நல்ல இடமா காமிப்பங்கிறதுக்காக தான். அப்படியே குந்து லேண்ட் எப்படி இருக்கு இப்ப நான் சொல்றேன் பாரு. அப்படியா? குந்து குந்து குந்து. சரி, சரியா சொல்லுவாம இல்ல. ஏய், என்னடா இப்படி உட்கார்ற? ஏப்பா நல்லா தானே இது? நல்லா இது பேண்ட்லாம் கீழப்பா, நல்லா இருக்கு. ஏண்டா உக்காரு இப்படியா உட்காருவ? பாகத்துக்கு நாராசமா இருக்குடா. வாங்க நீ மட்டும் அவ்வளோ உட்காந்துருக்க. நான் லேண்டு கார்டு தவிர உனக்கு. சரிதாம்பா சரிதாம்பா, எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிற. இடம் வாங்கணுன்ற தப்பாயா? ரைட். செவ்வாய்க்கு லெவல்ல இருக்கேன், நீ லோக்கல் லெவல் வந்து கேட்டுருக்க. சரி சரி சரி, பழகிட்டு மேட்டுக்கு தாண்டா உங்களுக்கு லேண்டு காமிச்சுருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இதுதான் நம்ம லேண்டு. இதுவா நம்ம லேண்டா? இதாண்டான்ற அப்புறம் இதுவாடா? இதுதான் நம்ம லேண்டு. இதுதான் நம்ம லேண்டு. சரிதாம்பா. லேண்டுக்கு இந்த பக்கம் வா. அந்த பக்கமா? 5 கவர்மெண்ட் ஸ்கூல். வா, 5 கவர்மெண்ட் ஸ்கூலு. நடுநிலை, மேல்நிலை, உயர்நிலை. ஓ, எல்லா ஸ்கூலும் இருக்குது. ஓ, சூப்பர் சூப்பர். இப்படிக்கா வந்தா பிரைவேட் ஸ்கூல் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடுல. ஆமா, பிரைவேட் ஸ்கூல்னா என்ன தனியார் பள்ளியா? தெரிஞ்சுப்பா. ஏப்பா உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாதா? அதான் தெரிஞ்சு, பிரைவேட் ஸ்கூல். 5 ஸ்கூல் இந்த பக்கம் இருக்குது, 5 ஸ்கூல் இந்த பக்கம் இருக்கு. மொத்தம் 10 ஸ்கூல் இருக்குப்பா. சூப்பர். பக்கத்துல இப்படிக்கா போன வச்சுப்பா, காலேஜ் இருக்குது பாரு. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், நர்சிங் காலேஜ், சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அவ்வளவு காலேஜ் இருக்குதியா? ஏங்கப்பா, அவ்வளவு காலேஜ் இருக்குதா? அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து இப்படிக்கா வந்து வச்சுக்கோ ஏர்போர்ட். ஏர்போர்ட்? ஓ ஓ ஓ ஓ, அந்த பக்கம் இருக்கு. இந்த அங்க ஃப்ளைட்ல வரும்ல? ஃப்ளைட் வந்தாதான் ஏர்போர்ட். ஓ ஆமாங்க, அதான் தெரிஞ்சுட்டேன். இல்லை சும்மா ஏர்போர்ட் கட்டியிருக்காங்களான்ட்டு. ஏர்போர்ட் இருக்குது உள்ளாண்டு சொன்னல. ஆமா, இந்த இடம் சொல்லி பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்டா. 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும்டா. 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ். சூப்பர், ஜாலியா பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஊருக்கு எங்கன்னா போறதா கூட ஈஸியா போயிடலாம். இல்ல நீ பொண்டாட்டியோட போல யாருன்னா பப்பாடி கூட்டின்னு போடா. ஓ அதான் இல்ல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கேன்னு சொன்னேன். ரைட்டு. இதெல்லாம் இவ்வளவு இருந்தது. முக்கியமான ஃபெசிலிட்டி ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னது? இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு ஃபாரின் கொலாபரேஷன்ல கட்டிருக்கான்பா. ஹார்ட் அத்து கிளீன் பண்ணி அப்படியே மாட்டாங்க. இல்லைனாலும் நாளைக்கு வரும்டா, வந்தா பாத்துக்கலான்றேன். இடம் வாங்கும் போதே பேஷண்ட் ஆகுது. ரைட், ஓகே. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு. இங்க இருக்குப்பா. இந்தியாவுக்கு இருக்கிற அத்தனை காய்கறி பழம் எல்லாமே இங்க இருந்தா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆகுது. ஓ, அங்கதான் ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி எல்லாமே. தமிழ்ல சொன்னேன்டா நான். நீ இங்கிலீஷ்ல சொன்ன, நான் தமிழ்ல சொன்னேன். அதுதான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றேன். ஓ, அதான் உனக்கு தமிழா? சரி. இதெல்லாம் விட ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் இருக்கு பாரு. லேண்ட் சுத்திடா, சுத்தி பண்ணுமா? ஓ, ஃபேக்டரி, பெரிய பெரிய கம்பெனியுடைய ஃபேக்டரி கட்டிருக்கான் பாரு. அவ்வளோ ஃபேக்டரி கிடக்குது. சூப்பர். இந்த இடம் நம்ம இடம் இவ்வளோ சுத்தி இருக்கு. வேற ஏதாவது இருக்கா அந்த இதுல? முக்கியமான கேட்டியா? சொல்லுப்பா. என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் கேட்டு சாமி தவிர கடவுளை கும்பிடாம கடவுளை கும்பிடா பண்ணலாம். ஆமாமா, அது வேணுமே. கோயில் இந்த பக்கம் பெருமாள் கோயில் பேசாத, அந்த பக்கம் ஆஞ்சநேயர் கோயில் பேச மாட்டேன். எட்டி பார்த்தா ஈஸ்வரன் கோயில். இந்த பக்கம் சர்ச்சு, இந்த பக்கம் மசூதி, எல்லா பக்கத்துலயும் கோயிலுக்கு. பிள்ளையார் கோயில் ஒண்ணு வீட்டு பக்கத்துலயே தேங்காய் வச்சுட்டு போலாம். டெய்லி தினமும் தேங்காய் வச்சுட்டு போலாம். நல்லதுடா. அவ்வளவுமா பிள்ளையார் வந்து ஆதி கடவுளா? தொட்டு கும்பிட்றா, தொட்டு கும்பிட்றா.
டெய்லி கும்பிட்டு போ. டெய்லி கும்பிட்டு போவா? Okay. சரி சரி சரி. இங்க வந்து நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆமா. சொல்லிட்டோம். ஒரு வேலை உங்ககிட்ட துட்டு இல்லைன்னு வச்சுக்கோ. ஆமா. இப்படியா வேணாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து பாரு, அதுவும் நான் வேலை பாட்டோட கட்டிருக்காங்க தெரியுமா? அதாவது இங்கிருந்து இப்படி ஆப்போசிட் சைடு போவாதரா, ஏன்? உங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு துப்பு இல்லைன்றல. அசிங்கப்படுத்துறானே. ஆமா ஆமா ஆமா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வா. ஓகே ஓகே. ஆரம்ப சுகாதார பள்ளி. பள்ளியா? இல்லடா, மருத்துவமனை. ஓ, அப்படியே. தங்கை ஸ்லிப் ஆயிடுச்சுடா. ஓ சரி சரி. மருத்துவமனை. அது கொஞ்சம் தள்ளி இன்னொரு மருத்துவமனை கட்டுறான் பாரு. யாரு கட்டுறாங்கன்னே தெரியல. ஓ ஓ ஓ. இது தவிர டேய் நல்ல பேசாத, தொடர்ந்து ஃபுல்லா கேட்டா. முதல்ல கேட்டுக்கோ. லேண்ட் எல்லாம் சுத்தி பாருங்க, கொலாபரேஷன் கம்பெனி. கம்பெனிஸ் கத்தாதரா. ஏன் வேற லேண்ட் வித்து போயிருந்தா பாருங்க, கொலாபரேஷன்ல வருது. இந்தியாவும் ஜெர்மனும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவோட டைய பொசிஷன் பண்றாங்க. ஓ, 3 நாடும் சேர்ந்து. சொல்லக்கூடாதுடா. இப்பதான் நீ சொல்லிட்டியா? நான் சொல்லுவேன்டா, நீ சொல்லக்கூடாது. இவன் சொல்லுவான், நான் சொல்லக்கூடாதுங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க பாருங்க. இவ்வளவு சூப்பரான இடத்த மிஸ் பண்ண முடியுமா? சோ அதனால இம்மிடியேட்டா நம்ம இடத்த வாங்கி. நீ அவசரம் குடிக்கியாடா, நீ எதுவுமே பூச்சா கேட்க மாட்டேன். நீ ஏப்பா இவ்வளவு ஃபெசிலிட்டி சொல்லியிருக்க, பிடிச்சிருக்குன்னு. இவ்வளவு கேட்டிய, முக்கியமான ஒண்ணு நீயே கேப்பேன்னு வெயிட் பண்ணி பார்த்தா கேட்கவே இல்லை. முக்கியமான ஒண்ணா? எல்லாம் கோயிலை சொல்லிட்டு, கம்பெனி சொல்லிட்டு, ஸ்கூலை சொல்லிட்டு, அப்புறம் வந்து காலேஜ் சொல்லிட்டு, ஃபேக்டரி சொல்லிட்டு, இடம் சொல்லிட்டு, எல்லாம். டேய் மனுஷன் மிஷின் மாதிரி ஒழிக்கிறான்டா. ரிலாக்ஸேஷன் தேவையில்ல. ஆமா, இங்கதான் தீம் பார்க். தீம் பார்க் அங்கே இருக்கு இல்ல, வரப்போதா வரப்போதா அங்க. அதுக்கு லெஃப்ட்ல மெரினா பீச். மெரினா பீச் இங்க மயிலாப்பூர் கிட்ட எப்படி அங்க வரும்? இதுதான் ஆச்சரியப்படுவி நீ. வருதுடா, நம்ம ப்ராஜெக்ட்ல அது வருது. இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. எல்ஐசி பில்டிங் தான் இந்த கார்னர். மவுண்ட் ரோட்ல எல்ஐசி பில்டிங்கா? ஆமாடா, அது வீல் விட்டுச்சின்ட்டாங்க. அங்க வண்டி போயின்னு வந்ததுக்கு ஒரே இது வரதால நம்ம இடத்துல கேட்டிருக்காங்க. நான் தான் பர்மிஷன் தரணும். புக்லைன் வச்சு எத்தனை வந்து வைக்கலாம்னு வச்சிருக்காங்க. எல்ஐசி பில்டிங். டேய் ரொம்ப யோசிக்காதடா, சொல்ற டக்குன்னு கேளு. சரி எல்ஐசி. இதுக்கப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன் பாரு. சொல்லுப்பா. அம்மன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதா? ஆமாப்பா, நம்பிக்கை இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வருதுடா இங்க. பாரு, ஓவரா போயிட்டு இருக்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எப்படியா இங்க வரும்? நீ சொல்றது அரக்கோணம் தாண்டி இருக்கு இந்த இடம். அது சொல்றது கேளு. இங்க வரதுக்கு ரெடியா இடம் வச்சிட்டேன் நானு. மதுரைக்காரனுக்கு பிரச்சனை பண்ணுங்க. நாளைக்கு காலையில பேச்சுவார்த்தைக்கு போறேன். அதுக்கு நீ தான் போறியா? இல்ல, நான் தானே இதெல்லாம் முடிக்கிறேன்.